ஓகே, இப்ப நம்ம வந்து ஒரு கோழிக்கொண்டை தோட்டத்துக்கு வந்திருக்கோம். கோழிக்கொண்டைன்னா ரோஜா பூ மாதிரி கோழி கொண்டைகளை போல இந்த பூக்கள் இருக்கும். அதான் கோழிக்கொண்டைன்னு சொல்லுவாங்க. கோழி சேவலோட அந்த கொண்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த சேவலோட கொண்டை மாதிரி இருக்கு. இது மாலை கட்ட பயன்படுத்துவாங்க. அந்த ரோஜா பூ விலை கூட்டுகிற காலத்துல இதை வச்சு மாலை கட்டுவாங்க. அதுக்காக மாற்றாகத்தான் அந்த கோழிக்கொண்டையை வந்து அதுல வச்சிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, பார்க்க நல்லா கலர் கலரா இருக்கு. இங்க ஒரு இது வந்து வாடாமல்லி கலர்ல இருக்கு. அங்க பாருங்க, அது வந்து ஒரு சிவப்பு கலர்ல இருக்கு. இது மாதிரி பலவித கலர்கள்ல அந்த கோழிக்கொண்டை பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கு. இதுல பூவை அறுத்துட்டாங்க பாருங்க, பெரிய பெரிய கொண்டைகளா இருக்கும் பாருங்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. கோழிக்கொண்டை பூன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பூ தான் கோழிக்கொண்டைக்கு. ஆனா பாக்குறதுக்கு அந்த கீரையோட அமைப்புல அந்த இலைகள் இருக்கும். அந்த நம்ம மகிழி கீரைன்னு சொல்லுவாங்க, அதோட அமைப்புல இது இலைகள் இருக்கும். இது பலவிதமான கலர்ல 3-4 கலர்ல இருக்கு. ரோஸ் கலர்ல இருக்கு, ஆரஞ்சு கலர்ல இருக்கு, அங்க ஆரஞ்சு கலர் இருக்கு பாருங்க, ஆரஞ்சு கலர் இருக்கு, ரோஸ் கலர் இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு கோழிக்கொண்டை பூ.